ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கலைகார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மாடி தோட்டத்தில் ஆல்ரெடி ஸ்வீட் கார்ன் வந்து சீட்லிங் ட்ரேயில் வந்து விதைச்சிருந்தோம். அது முளைச்சிருந்ததையும் காமிச்சிருந்தேன். ஸோ நம்ம பாதி விதையை தான் விதைச்சிருந்தோம். அந்த பாதி விதையில் கரெக்டாக நமக்கு 10 செடி கிடச்சிருக்குது. இந்த 10 செடியும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வைக்க போகிறோம். வீட்டு தோட்டத்தில் வைக்கிறதுக்கு பெருசாக குழி எடுத்து அந்த குழியில் நிறைய இந்த வேஸ்ட்டான இலை, சருகு, குழாய் இது எல்லாத்தையும் வச்சு அதுக்கு மேலே மண் போட்டுட்டு இப்போ நம்ம இதை நடுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வேரோடு வந்திருக்குன்னு பாருங்கள். ஐஸ் மோல்டு ஐஸ் வச்சு எடுத்தது மாதிரி சூப்பராக வந்திருக்காங்க. இதை நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா நடவு செய்ய போகிறோம். இது குழியெல்லாம் எடுத்தாச்சு. நான் எதுவுமே பண்ணாண்டு அப்படியே வச்சுட்டு மண் போட்டு மூடி விட்டால் மட்டும் போதும். பார்க்கலாம் நமக்கு எப்படி எவ்வளோ சீக்கான் வருது அப்படின்னுலாம். சீக்கிரம் சீக்கிரம் செருப்ப கலத்தம்மா நீ முதல்ல. அடுத்தது இது இருக்கிறதுல இது ஒன்று தான் கொஞ்சம் சின்ன செடியாக இருக்குது. சரி, எதையும் வேஸ்ட் பண்ணாண்டான்னு வச்சாச்சு. மண் கொஞ்சம் நிறைய போடும். அந்த பக்கம் தான் வரும். போ போ. இது மேலால் வைக்கிறேன்னா கீழே ஃபுல்லாமே காய்ந்து இலை செருகு இருக்கனால அது எல்லாமே மக்கி கீழே போயிடும். அப்போ தானாகவே செடி தாண்டி கீழே போயிடும். ஸோ அதனால தான் நான் மேலால் லைட்டாக குழி எடுத்து வைக்கிறோம். இதை நிறைய பேருக்கு டவுட் வரும். அதனால தான் நான் இப்போவே சொல்லிட்டேன், இவ்வளோ மேலால் வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒழுங்கா சரி வை வை வை. ஒரு வழியாக நம்ம கீழே வீட்டு தோட்டத்தில் வச்சாச்சு. இதில் பவளமல்லி செடி பெருசாக இருந்துச்சு, அதெல்லாம் வெட்டி விட்டுட்டோம். வெட்டி விட்டு கொஞ்சம் கார்டன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. ஃபுல்லாக அவ்வளோ ஒர்க்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். நீங்கள் நம்ம செடிகள் எல்லாமே எல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் மாற்றி வச்சுருக்கோம். இன்னுமே பாதி ஒர்க் முடியலை. கார்டனில் பாதி இடம் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய்.